வணக்கம். தாயகம் மீடியா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ச்சுனா எம்பியை கடும் தொனியில் எச்சரிக்கும் யாழ் பல்கலை சிரேஷ்ட விரிவுரையாளர். யாழ் காவல் நிலையத்தில் திடீரென மயங்கி விழுந்த நபர் உயிரிழப்பு. பருத்தித்துறையில் பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை அறுத்துக் கொண்டு தப்பித்தவர்களை மடக்கி பிடித்த நெல்லியடி போலீசார். நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்திய மனுதாரர்கள். பருத்தித்துறை நகரசபை வழக்குகள் தள்ளுபடி. வவுனியாவில் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்படும் குளம் கிராம மக்கள் குற்றச்சாட்டு. இலங்கை அரசமைப்பின் கீழ் தமிழர்களுக்கு நீதி கிடைக்காது தமிழகத்தின் முக்கிய அரசியல் புள்ளி பகிரங்கம். அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் உட்பட 3 உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா தனது அரசியலை வெளியில் வைத்துக் கொள்ள வேண்டும். போட்டி அரசியலை பல்கலைக்கழகத்திற்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது என யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்பிறையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்கள் மதுபானத்துக்காகவும் கொத்துரோட்டிக்காகவும் தான் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்த கருத்து குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இது நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா இந்த பல்கலைக்கழகத்திலேயே கல்வி கற்றவர். ஆகவே மாணவர்கள் அவ்வாறு செய்வார்களா என அர்ச்சுனா யோசிக்க வேண்டும். தனது தேவைகளுக்காக அவ்வாறு சொல்லக்கூடாது. நான் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று இங்கேயே நீண்ட காலமாக ஆசிரியராக பணியாற்றுகிறேன். ஆனால் மாணவர்கள் ஒரு சில சிறிய பிழைகள் விடலாம். ஆனால் எமது மாணவர்கள் அவ்வாறு செய்பவர்கள் அல்ல. எமது மக்கள் பிரதிநிதிகளை எமது பல்கலைக்கழகத்தை இழிவுபடுத்துவதை எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும். போட்டி அரசியலை நீங்கள் பல்கலைக்கழகத்துடன் செய்யக்கூடாது. அதனை வெளியே செய்யுங்கள். பல்கலைக்கழக மாணவர் சக்தி என்பது ஒரு பயங்கரமான சக்தி. இங்கு 14,600 மாணவர்கள் கல்வி கற்கிறார். அதில் கிட்டத்தட்ட 9,000 மாணவர்கள் தமிழ் மாணவர்கள். இது மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தியுடன் மோதுவதை விட்டுவிட்டு வெளியில் மோதுங்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் உண்மையில் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இவ்வாறான போராட்டங்களில் முன்னின்று செயற்படுகின்றார்கள். வெளியில் இருக்கின்ற பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்களின் சக்தியை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்றார். யாழ்ப்பாணத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபர் ஒருவர் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். நாவாந்துறை பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், விசாரணைக்காக நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாண தலைமை காவல் நிலையத்திற்கு சுரேஷ்குமார் அழைக்கப்பட்ட நிலையில் காவல் நிலையம் சென்றிருந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அவரை காவல்துறையினர் உடனடியாக மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் நெல்லியடி ஊடாக தப்பிச் செல்லும் போது நெல்லியடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். பருத்தித்துறை பகுதியில் வீதியில் நின்ற பெண்ணொருவரின் 1 பவுன் தங்கச்சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அறுத்து கொண்டு தப்பிச் சென்றனர். வீதியில் நின்ற ஏனையவர்கள் மடக்கி பிடிக்க முற்பட்ட போதிலும் அவர்கள் தமது நவீன ரக மோட்டார் சைக்கிளில் வேகமாக தப்பிச் சென்றுள்ளனர். இருந்த போதிலும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை குறித்து கொண்டவர்கள் அது தொடர்பில் பருத்தித்துறை போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். விரைந்து செயற்பட்ட போலீசார் அருகில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு சம்பவம் தொடர்பில் அறிவித்ததை அடுத்து நெல்லியடி பகுதியூடாக குறித்த மோட்டார் சைக்கிளில் 2 தப்பிச் செல்வதை கண்ணுற்று நெல்லியடி போலீசார் 2 மடக்கி பிடித்தனர். விசாரணைகளின் போது அறுக்கப்பட்ட தங்கச்சங்கிலியும் அவர்களின் உடைமையில் இருந்து மீட்டுள்ளனர். அதனையடுத்து மேலதிக விசாரணைகளுக்காக பருத்தித்துறை போலீசாரிடம் மீட்கப்பட்ட தங்கச்சங்கிலியும் வழிப்பறிக்கு பயன்படுத்தப்பட்ட நவீன ரக மோட்டார் சைக்கிளையும் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 ஒப்படைத்துள்ளனர். இடைக்கால தடை உத்தரவை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டி பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் உறுப்பினர் ஒருவரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 2 எழுத்தாணை விண்ணப்ப வழக்குகளையும் வடமாகாண மேல் நீதிமன்றம் நேற்று திங்கட்கிழமை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது.
பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் மற்றும் ஒரு உறுப்பினருக்கு எதிராக வடக்கு மாகாண ஆளுநரால் விசாரணை ஒன்றுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த விசாரணையை இரத்து செய்ய கோரி கடந்த 27/4/2026 அன்று மனுதாரர்களால் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. மனுதாரர்களின் ஆரம்ப கட்ட சமர்ப்பணங்களை ஏற்ற நீதிமன்றம் அவ்விசாரணைக்கு இடைக்கால தடை கட்டளை விதித்திருந்தது. இவ்வழக்கில் வடமாகாண ஆளுநர் மற்றும் உள்ளூராட்சி ஆணையாளர் சார்பில் முன்னிலையான சட்டமாதிபர் திணைக்களத்தின் அரச சட்டவாதி திரு புவனேந்திர ராஜா ஜனந்தன் கடந்த 11/5/2026 மற்றும் 13/5/2026 ஆகிய தினங்களில் நீதிமன்றில் வலுவான ஆட்சேபனைகளை முன்வைத்தார். இவ்வாறான எழுத்தாணை வழக்குகள் அனுமதிக்கப்பட்டால் அது அரசு இயந்திரத்தின் செயற்பாட்டை முற்றாக முடக்கிவிடும் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு முடிவுக்கு வர வேண்டுமே தவிர விசாரணைக்கு முன்னரே அவை தடுக்கப்படக்கூடாது மற்றும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தை தவறான தகவல்கள் மூலம் வழிநடத்தியுள்ளனர் மற்றும் எனவே இந்த இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட வேண்டும் என அவர் வாதிட்டார். மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கலாநிதி குருபரன் இடைக்கால தடை கட்டளையை மேலும் நீடிக்குமாறு கூறி வாதங்களை முன்வைத்திருந்தார். நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்த கௌரவ நீதிபதி தனது தீர்ப்பை வழங்கினார். மனுதாரர்கள் நீதிமன்றத்தை எவ்வாறு தவறாக வழி நடத்தினார்கள் என்பதை நீதிபதி தனது கட்டளையில் விரிவாக சுட்டிக்காட்டினார். விசாரணை தொடர்பான வர்த்தமானி பிரசுரிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அது குறித்து அறிந்து கருத்து வெளியிட்டார் என்ற மனுதாரர்களின் வாதத்தை அடிப்படையாக கொண்டே ஆரம்பத்தில் இடைக்கால தடை வழங்கப்பட்டது. ஆனால் குறித்த விசாரணை விவரம் அதற்கு முன்பே வர்த்தமானியில் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்தமை நீதிமன்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மனுதாரர்கள் நீதிமன்றை பிழையாக வழிநடத்தி இடைக்கால நிவாரணத்தை பெற்றுள்ளனர் என்பது உறுதியாகியுள்ளது என நீதிபதி தெரிவித்தார். மேலும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ள முக்கிய அம்சங்கள் போதிய கால அவகாசம் விசாரணை அதிகாரி ஏற்கனவே மனுதாரருக்கு கடிதம் அனுப்பி சமூகமளிக்குமாறு கோரியதன் மூலம் போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஆளுநரின் அதிகாரம் சட்ட ஏற்பாடுகளின்படி ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை நீதிமன்றம் தன் பொறுப்பில் எடுத்து விசாரிக்க முடியாது. சட்டப்பூர்வ அதிகாரங்களை செயற்படுத்த அனுமதிக்க வேண்டும். பொறுப்பு கூறல் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் அவர்களும் சட்டத்திற்கும் மக்களிற்கும் உரிய பொறுப்பு கூறலை கொண்டிருக்க வேண்டும். எனினும் ஒருவருக்கு எதிரானவர்களின் கருத்துக்களை மட்டும் வைத்து விசாரணை ஆரம்பிக்கப்படுமாயின் அது ஆராயப்பட வேண்டிய விடயம் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்தியமை மற்றும் சட்ட ஏற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மனுதாரர்களால் புறப்பட்ட இடைக்கால தடை கட்டளையை நீதிமன்றம் இரத்து செய்தது. அத்துடன் ஆளுநரின் விசாரணையை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கி 2 வழக்குகளையும் முழுமையாக தள்ளுபடி செய்து மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வவுனியா ஆசிக்குளம் கிராம அலுவலர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் 50 வருடங்களுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆலங்குளம் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருவதாக கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அண்மை காலமாக ஆலங்குளம் பகுதியின் வரலாற்றினை முற்றிலும் அழித்து அக்குளத்தினை ஆக்கிரமிக்கும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக ஆலங்குளத்தினை புனரமைப்பதற்காக கடந்த காலங்களில் நிதி ஒதுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட போதிலும் குறித்த அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த விடயத்தில் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு சட்ட நடவடிக்கை எடுக்காவிட்டால் இக்குளத்தை நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகளும் கிராம மக்களும் எதிர்காலத்தில் மிக மோசமான வாழ்வாதார பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் எனவும் மக்கள் மேலும் தெரிவித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் விமல ரூபனிடம் கேட்டபோது இது தொடர்பாக தமக்கு கிராம மக்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்தி. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கையொன்றை விடுத்துள்ளார். குறித்த அறிக்கையில் இது சாதாரண உள்நாட்டு போர் அல்ல, திட்டமிடப்பட்ட ஓர் இனப்படுகொலை என அவர் சுட்டிக்காட்டினார். 1948ஆம் ஆண்டு முதல் இன்று வரை எந்த ஒரு சிங்கள அரசும் தமிழர்களின் உரிமைகளை வழங்க முன்வரவில்லை என்பதால் இலங்கை அரசமைப்பின் கீழ் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புவது வீண் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இந்த கொடூரத்திற்கு நீதி கிடைக்க வேண்டுமானால் ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பில் பன்னாட்டு நீதி விசாரணை நடத்தப்பட்டு போர் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஈழத்தமிழர்களிடம் ஐநா சபையின் மேற்பார்வையில் ஒரு சுதந்திரமான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் அதன் மூலம் கிடைக்கும் முடிவை சர்வதேச சமூகம் நடைமுறைப்படுத்துவதே உண்மையான நீதியாகும் என கோரியுள்ளார். தனி தமிழீழமே ஈழத்தமிழர்களின் வாழ்வுக்கும் பாதுகாப்புக்கும் உரிய ஒரே தீர்வு என்ற அவர்களின் விருப்பத்தை உலகம் அங்கீகரிக்க இதுவே சரியான வழி என்றும் தமிழர்கள் இழந்த நிலத்தையும் உரிமைகளையும் மீட்கும் வரை பாமக தோளோடு தோள் நின்று போராடும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் அமெரிக்காவின் சென்டியா கோவிலில் உள்ள மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்றில் அந்த நாட்டு நேரப்படி நேற்றிரவு 11:53 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 2 இளைஞர்களின் சடலங்கள் பள்ளி வாசலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றினுள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்தேக நபர்களில் ஒருவர் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக குறிப்பிட்டு கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 17 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்களாவர். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் இஸ்லாமிய மையத்தின் பாதுகாப்பு ஊழியர் என்றும் சம்பவம் மேலும் மோசமடையாமல் இருப்பதை உறுதி செய்வதில் அவர் ஒரு முக்கிய பங்கை வகித்தார் என்று சான் டியாகோ காவல்துறை தலைவர் இஸ்காட் வால் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமையாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது பலத்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தாயக மீடியா செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.